கடைசியாக ஓட்டி பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் அந்த வண்டியை ஓட்டி பார்க்க போகிறோம். வண்டியில் சில பார்ட்ஸ் இதெல்லாமே நம்ம சேல் பண்ண போகிறோம். இந்த ஹேண்டில் பார் அசம்பிளி, இந்த ஃப்ரண்ட் மாஸ்க்கு, ஒவ்வொரு ஸ்க்ராட்ச் இருக்காது. உங்களுக்கே தெரியும், லாஸ்ட்டாக அந்த மாஸ்க் போடும்போது நான் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு வரேன். யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேல் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கும். வண்டி இல்லை, இந்த மாஸ்க்கு வண்டியை தனியாக தான் சேல் பண்ணுறேன். இனி மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுவோம் மக்களே. இதுதான் நம்ம RS200 இந்த கண்டிஷனில் நான் ஓட்ட போகிற லாஸ்ட் ரைடு. இதுக்கப்புறம் நம்ம RS200 நம்மக்கிட்ட இருக்காது. அது இந்த மாதிரி மாடிஃபைடாகவும் இருக்காது. இது கடைசியாக ஒரு தடவை ஓட்டலாமே அப்படின்றதுக்காக இப்போ ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இப்படி ஒரு வண்டி நம்ம கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணிவிட்டு அதை சேல் பண்ணுறோம் அப்படின்னு. எதுக்காக சேல் பண்ணுற அப்படின்னா, ஒரு பர்சனல் ரீசன் ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு சுச்சுவேஷன் சேல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் ஒன்று இருக்குது. நமக்கும் எத்தனை வருஷம் இந்த பைக்கில் நம்ம ரைட் பண்ணிட்டோம். எவ்வளோ சூப்பராக இந்த வண்டி நம்மளை ரைடு கொண்டு போயிருக்குன்னு தெரியும். எனக்கு தெரியும், ஒரு பெஸ்ட்டு டூரர் அப்படின்னா நம்ம RS200 200cc ஒரு பெஸ்ட்டு டூரர். சிட்டி கம்யூட்டிங்குக்கும் யூஸ் பண்ண முடியும், டூரிங்குக்கு இவனை அடிக்கவே முடியாது. 200cc எக்ஸ்பல்ஸ் அது ஒரு அட்வென்ச்சர் பைக்கு, அதை விட்டுலாம். மற்றபடி டியூக் 200, NS200, RC200, RS200, RTR200 வேறு அவ்வளோதான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு RS200 ஒரு NSோட ஸ்ப்ராக்கெட்டை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வைசர் செட்டப் இருந்துச்சுன்னா ஹைவேல 120+ சிங்கிளாக சோலோவாக போனீங்கன்னா 130+ல் அசால்ட்டாக 35 மைலேஜோட இவன் க்ரூஸ் பண்ணுவான். இன்ஜினில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. அந்த மாதிரி ஒரு டூரர். ரிலேபிலிட்டி யமஹாச்சி பஜாஜில் ரிலேபிலிட்டி இல்லைன்னு எவனுமே சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸாம்பிள், நான் இந்த வண்டி இது வரைக்கும் புதிய மீட்டர் மாற்றி 26,000+ கிலோமீட்டர், புது ஸ்பீடோமீட்டர்லேயே 26,700 கிலோமீட்டர் பக்கம் நான் ஓட்டியாச்சு. பழைய ஸ்பீடோமீட்டரில் கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர். இன்னும் எனக்கு இந்த வண்டியில் கிளச் பிளேட்டு போகல. இன்ஜின் ஹெட்டில் இருந்து கடன்னு சவுண்டு வருமே, அது கூட வரல. ஏன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுற விதம் அப்படி. ஒழுங்காக மெயின்டைன் பண்ண தெரிஞ்சவன் எந்த வண்டி எடுத்தால் கூட அதை மெயின்டைன் பண்ணி எடுத்துடலாம், பிரச்சனையே வராது. பஜாஜை குப்பைன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா பஜாஜ் இந்தியன் மேக், டெஃபினெட்லி மேல் கைஸ். இவன் ஷார்ட்ஸோட மோட்டோ விளாகிங் எப்படி இருக்குது? மாசம் இருக்கா மரணமா? அந்த கட் ஆஃப் பார்த்தீங்களா, இத்தனை கிலோமீட்டர் ஓடிட்டோம். பையன் அப்படியே BS6 வேறு மாதிரி 86 தான் போகுது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் டாப் அண்ட் 155+ இப்போ அசால்ட்டாக பண்ணுவான். இவனை ஓட்டிட்டேன்னா இவனை சேல் பண்ண எனக்கு தோண மாட்டேங்குது. ஆனால் சிட்டி ரோட்ஸில் ஃபாஸ்ட்டாக ஓட்டக்கூடாது. நான் ஒரு தேர்ட் கியர் வரைக்கும் தான் பண்ணேன். ஆனால் எவ்வளோ குயிக்காக அந்த கட் ஆஃப் இருந்து வண்டி இன்ஜின் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கூட இருக்காது. நம்ம இவ்வளோ தூரம் ஓட்டிட்டோம், இதுக்கப்புறம் இது குப்பைன்னு நான் சேல் பண்ணலை. நம்ம இவ்வளோ தூரம் ஓட்டிட்டோம், ஆனாலும் இந்த வண்டி நல்லா தான் இருக்குது. நமக்கு ஒரு அப்கிரேட் தேவை. நம்ம இவ்வளோ தூரம் இவனை கூப்பிட்டு போய் இந்த வருஷம் மட்டுமே மசனக்குடி வழி ஊட்டின்னு 3 தடவை மசனக்குடி வழி ஊட்டி போயாச்சு. இனி நம்ம பெரிய ரைடு தான் பிளான் பண்ணுறோம். நம்ம ஊருக்குள்ளே சின்ன சின்ன இடம், இந்த ஊட்டி, கொடைக்கானல் இது மாதிரிலாம் நம்ம நிறைய தடவை போயிட்டு வந்தாச்சு. போன வருஷம் எப்படி பார்த்தாலும் ஒரு 7 தடவை கொடைக்கானல் போயிருப்போம். இவனை எடுத்துகிட்டு சும்மா டைம் பாஸ் ஆகலைன்னா மேலே போயிட்டு ஒரு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டு திருப்பி வந்துடுவோம். 1 டேல அசால்ட்டாக அடிப்பான் இவன் எல்லாம். ஊட்டி கொடைக்கானல்லாம் 1 டே. ஊருக்கு இங்கேருந்து கன்னியாகுமரி டு கொடைக்கானல், கன்னியாகுமரினா மார்த்தாண்டம் பக்கம் நான் இருக்கேன். மார்த்தாண்டம் டு கொடைக்கானல்லாம் இவனுக்கு எவ்வளோ காலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்புனா போயிட்டு எல்லா இடமும் சுற்றிட்டு நைட்டு ஒரு 12:30 2 மணிக்கு அந்த டைம் மறுநாள் விடிய காலையில் தான் ஒரு 24 ஹவர்ஸ் ஆகாது. அதுக்குள்ளேயே போயிட்டு வந்துடலாம் எல்லா இடமும் சுற்றிட்டு. நான் அப்படி தான் போயிட்டு வந்தேன். வண்டி எடுத்து ஒரு 3ஆவது நாள் நான் சென்னை கிளம்புனேன். எனக்கு சென்னையில் தான் அப்போ வேலை. அப்போ கூட சேலம் வழி, ஏற்காடு வழி போயிட்டு கிட்டத்தட்ட 900+ கிலோமீட்டர். வண்டி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது, அசால்ட்டாக. உங்களால் 800 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு அடிக்க முடிஞ்சால் இவன் அடிப்பான். ஒரு ரெஸ்ட் வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஒரு 200cc என்ன கேட்டால் பெஸ்ட்டு டூரர்னால் நான் கண்டிப்பாக RS தான் சொல்லுவேன். இவனை விட பெஸ்ட்டு டூரர்னு எனக்கு எவனையும் தெரியாது. நேக்கட் பைக் இருக்குது, RTRல டூரிங் பண்ணலாம், எல்லா பைக்லேயுமே டூரிங் பண்ணலாம். ஆனால் இவன் டூரிங்குக்கு கம்ஃபர்ட்டு வேறு ரகம். அதுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன்.
இன்ஜின் சுத்தமாக ஸ்ட்ரெஸ் ஆகாது. நம்ம எவ்வளோ தான் கிலோமீட்டர் போயிட்டு அப்போ கூட டாப் அண்ட் செக் பண்ணால் கூட என் ஒய்ஃபையும் வச்சுட்டு 20 kg லக்கேஜ் இருக்கும், அதையும் வச்சுட்டு இவன் 150 ரீச் பண்ணுவான். அப்படி ஒரு ஆளாக்கும் இவன்லாம். ஆர்எஸ் எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்எஸ்ஸே பிடிக்காது, பஜாஜே பிடிக்காது. எடுத்ததுக்கப்புறம் தான் இவன் யாருன்னு நமக்கும் தெரியும். ஒரு வண்டியை ஓட்டாமல் அந்த வண்டியை பற்றி குத்தம் சொல்லக்கூடாது. நான் FC25 வச்சுருக்கும் போது இவனை பற்றி சும்மா கழுவி தான் ஊற்றுவேன், பஜாஜ் அப்படின்னு. ஆனால் இவனை எடுத்து ஓட்டி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது தான் தெரியும் அவனை விட இது இப்போது ஒரு வேளை உங்கள் இந்த வண்டியில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கூட அதை சரி பண்ணுற அமௌண்ட்டு நம்ம பாக்கெட்டில் இருந்து நம்மளால் எடுத்து கொடுக்க முடியும். எப்படி சொல்கிறேன்னா, மெயின்டெனன்ஸ் வந்து காஸ்ட் கம்மி, லோ மெயின்டெனன்ஸ் பைக் இதெல்லாம். பஜாஜ் டாமினார் 400 அப்படி இல்லை, மெயின்டெனன்ஸ் லோ மெயின்டெனன்ஸ் தான். ஆனால் 400 cc என்ன வருமோ அந்த மெயின்டெனன்ஸ் அதுக்கும் வரும். நான் NS 400 ட்ரை பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் வண்டி இப்போ தானே லான்ச் ஆகிருக்கு, ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி. அதனால தான் சரி இப்போ போகணுமா அப்படின்னு. இது எப்படியா இருந்தாலும் நான் யூஸ்டாக தான் வாங்குவேன். ஏன்னா நம்ம டூரிங் போயிட்டு திருப்பி ஒரு வேளை சேல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா சேல் பண்ணணும். புதுசாக வாங்கி நம்ம ஓட்டி சேல் பண்ணுறது நமக்கு நஷ்டம்தான். அதுக்காக கைஸ் நம்ம வீட்டில் புது வர ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை பற்றி அடுத்த வீடியோவில் வரும் இந்த மாதிரின்னு. இப்போதைக்கு இந்த வீடியோவில் இவனை பற்றி மட்டும்தான். ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம், சின்ன ஊருக்குள்ளே தான் ஓட்டுறோம். வாழ்ந்த வண்டி இது. நம்ம என்ன சொல்ல, எவ்வளோ லேக்ஸில் தான் இந்த வண்டிக்கு நான் செலவு பண்ணியிருப்பேன், சில பல லேக்ஸ். உங்களுக்கே தெரியும் மாடிஃபிகேஷன் எவ்வளோ பண்ணியிருக்கேன், எத்தனை தடவை மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் இப்படின்னு. அப்போ நான் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ கூட USD4க்கு இந்த ஃப்ரண்ட் மாஸ்க்கு வண்டி கஸ்டம் பெயிண்டிங்கு அது இதுன்னு ஒரு யூட்டர்ன் போட்டுருவோமா. ஆமாம் கைஸ், இன்னொரு விஷயம், வண்டியிலிருந்து சில பார்ட்ஸும் நான் தனியாக சேல் பண்ணுறேன். அது என்னென்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம் கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்கா? கைஸ், வண்டியிலேருந்து சில பார்ட்ஸ் நான் சேல் பண்ணுறேன். USD4க்கு இந்த அசம்பிளி, இந்த ஹேண்டில் பார்லேருந்து அந்த 4 எண்டு முடிகிறது வரைக்கும் எல்லாமே அசம்பிளி ஆகிட்டு நான் சேல் பண்ணுறேன். இன்னர் டியூப் போயிருக்குன்னு நினைக்காதீங்க, நான் அது புதுசு வாங்கி வச்சுருக்கேன். அது உங்களுக்கும் தெரியும். பஜாஜ் ஷோரூமில் தான் நம்ம ஆர்டர் போட்டு வாங்கணும். அது இன்னும் வண்டியில் இன்ஸ்டால் பண்ணலான்னு ஒர்க் ஷாப்லேயே, ஆனால் நான் கொஞ்சம் கழித்து வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன்னு கொடுத்துட்டேன். எனக்கு டைம் கிடைக்காம நான் போகலை. அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. அது எல்லாமே சேர்த்து நான் அதை சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் மாஸ்க் லாஸ்ட் வீடியோவில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த வண்டியை நான் எடுத்து ஓட்டுறேன். அது வரைக்கும் நான் ஓட்டவே இல்லை. என்ன ஆடிட்டு கிடக்குன்னு பார்க்காதீங்க, நான் சில ஸ்க்ரூஸ் எதுவும் போடலை. இதை திருப்பி நான் கலட்டுறதுனால இதுவும் சேலுக்கு தான் இருக்குது. யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டா ஐடி தரேன், DM பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நம்ம ஆர்எஸோட பெண்ட் பைப்பும் எக்ஸாஸ்ட்டும் நம்ம சேல் பண்ணப்போ யூடியூப் பார்த்து தான் ஒருத்தங்க வாங்கினாங்க. அது மாதிரி யாருக்காவது வேணும், உங்கள் ஆர்எஸும் தனியாக தெரியணும் அப்படின்னா இதை வாங்கி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இனி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெரி சுற்றி ஒரு ஓவர்வியூ காட்டுறேன், வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. ஆமாம், பார்த்தீங்களா மக்களே.